விஜயின் கட்சி மாநாடுகள், சாலை வளங்கள் எல்லாவற்றிலும் திரண்ட மக்கள் கூட்டம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கட்சிகளை அதிர வைத்தது. இந்த 2026 தேர்தலில் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகம் கண்டிராத ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தை திரட்டி காட்டுகிறது விஜய். ஒரு சினிமா கவர்ச்சி மட்டுமல்லாது ஆட்சியிலான அதிருப்தி மற்றும் மாற்ற வேண்டும் என்ற மக்களின் நீண்டகால தேர்தலுக்கு ஒரு நம்பிக்கையாக தன்னை முன்வைத்தார். இளைஞர்கள், பெண்களின் பெருந்திரள் இன்று இவரை கோட்டையில் அமர வைத்திருக்கிறது. கடந்த 59 ஆண்டுகளாக மாறி மாறி 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை ஆண்டு வந்த நிலையில் மூன்றாவதாக ஒரு கட்சி முதன்முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. திமுக, அதிமுகவின் வலுவான கூட்டணிகள், பெரும் வாக்கு வங்கிகள் ஆகியவற்றை தாண்டி எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்டத்தில் வெற்றியை கண்டிருக்கிறார் விஜய். ஆம், தமிழ்நாட்டில் விஜய் யுகம் தொடங்கிவிட்டது.